பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். மொத்த உலகத்தோடைய ஃபோக்கஸ் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்கும்போது ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் ஜியோ பொலிட்டிக்கலாக மிகப்பெரிய லெவலில் எல்லாரையும் திரும்ப பார்க்க வச்சிருக்கு. ஒன்று, ஈரானுடைய லேட்டஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் இப்போ அர்மேனியா கைக்கு போகுது. அதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துருக்கியோடைய பரம எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சிறு நாடுன்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் ஆஃப் சிந்தூரில் இந்தியா பயன்படுத்திய எல்லா விதமான ஆயுதங்கள் எங்களுக்கு தேவை, அது பேட்டில் டெஸ்டட் அப்படின்றது இப்போ ஃபோக்கஸை மெடிட்டரேனியன் சி பக்கம் கொண்டு போயிருக்கு. டீட்டெயில் வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் ஸ்டோரி அப்படின்றது ஈரானுடைய மஜீத் AD-08. இந்த மஜீத் AD-08 ஒரு வகையாக ரஷ்யாவுடைய உதவி மற்றும் சைனாவோட உதவியோடு ஈரான் அவங்களுடைய பொறியாளர்கள் அவங்களாவே தயாரித்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆகாஷ் மாதிரியான ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ அர்மேனியாவில் டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். அர்மேனியா, அசர்பைஜான் இந்த இரண்டு நாடுகள் ஒரு சிறு யுத்தத்தை 2020 கோவிட் டைமில் பண்ணாங்க. முதல் முறையாக ட்ரோன் பயன்படுத்தப்பட்டது வரலாற்றிலேயே யுத்த காலத்தில் அதுதான் அப்படின்றது ரொம்ப ஒரு சிறப்பான செய்தி. அது அதன் பிறகு அர்மேனியாவில் வீழ்த்தப்பட்டுச்சு. அதில் அசர்பைஜான் பயன்படுத்திய ட்ரோன்ஸ் எல்லாமே துருக்கி சப்ளை பண்ணுது. ஸோ அசர்பைஜானுக்கு எந்தெந்த நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஷியா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு. ஆனால் அதுக்கு ரெண்டு மெயின் சப்போர்ட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி மற்றும் இஸ்ரேல். இப்போ ஜியோ பொலிட்டிக்ஸ் ரிலீஜன் சம்மந்தப்பட்டது கிடையாது. தனி மனிதர்கள் தான் இதை ரொம்ப தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கமே தவிர, இந்த இடத்துல ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷியா பிரிவு இஸ்லாமிய நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுன்னி பிரிவு இஸ்லாமிய நாடாக இருக்கக்கூடிய துருக்கியும் யூத நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலும். இப்போ இதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அர்மேனியாவுக்கு ஒரு காலத்தில் முழு சப்போர்ட்டை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஈரான். இப்போ ரஷ்யா தன்னோட யுத்தத்தில் பிஸியாக இருக்கிறதுனால அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ அர்மேனியா இருக்கிறதுலே அதிகமாக ஆயுதங்கள் வாங்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அர்மேனியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 97% கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய, ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அர்மேனியா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியாக இருக்கும் பொழுது அதுக்கு முழு ஆதரவை கொடுக்கறது இன்னொரு ஷியா நாடாக இருக்கக்கூடிய ஈரான் மற்றும் இந்தியா. ரஷ்யா ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஹைலி கண்டெஸ்டட் ஸ்பேஸு. ஏன்னா ஐரோப்பாவுடைய கேட்வேவா பார்க்கப்படக்கூடிய மிக மிக முக்கியமான இடம் இந்த இடம் தான். இப்போ இந்த சிஸ்டத்தை அர்மேனியா மே 28 அவங்களுடைய குடியரசு தின விழா அணிவகுப்புல பப்ளிக்கு காமிக்கிறாங்க, எரவன் ரிப்பப்ளிக் ஸ்கொயர்ல. இது நாள் வரை இந்த டீல் நடந்தது யாருக்குமே தெரியாது. இது ஜஸ்ட் ஒரு வெப்பன் சேல் கிடையாது. கிளியர் கட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளூயன்ஸை சவுத் காக்கசஸ் ரீஜன்ல இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். வீரர்களே இல்லாம ஒரு சிறு நாடு தன்னோட பவரை ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க ஓப்பனா அவங்களோட ரிபப்ளிக் டே பரேட்ல பவரை ப்ரொஜெக்ட் பண்றது கிளியர் கட்டா பார்க்க முடியுது. இப்போ இந்த மஜீத் AD-08, மஜீத் அப்படின்றது சைலண்ட் கில்லர் அப்படின்ற பொருள்படும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விமானத்தை இன்ஃப்ராரெட் மற்றும் தெர்மல் கேமரா வச்சு ட்ராக் பண்ணும், ரேடார் பயன்படுத்தாது. ஸோ இந்த இடத்துல ரேடார் பயன்படுத்தாதனால அந்த ரேடாருக்கு உண்டான ஹீட் சிக்னேச்சர்ஸ் விமானத்துக்கு கிடைக்காது. ஸோ இதை தாக்கி அழிக்கிறது இல்லை ஜாம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஈரானுக்கு வெளியில் இந்த ஆயுதங்கள் முதல் முறையாக பயன்படுத்தப்படக்கூடியது இப்போ அர்மேனியாவில் தான். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு F-35 விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தினாங்க ஏப்ரல் மாதம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்த பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை இதுதான் அப்படின்றது ஈரானோட கிளைம். ஸோ மஜீத் AD-08 பயன்படுத்தி தான் அவங்க F-35 வீழ்த்திருக்காங்க. அப்படின்னா சவுத் காக்கஸ் ரீஜனில் இந்த இடத்துல இந்த வெப்பன் போய் டிப்ளாய் ஆகிறது எவ்வளோ பெரிய சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இதில்
ஈரானுக்கும் அர்மேனியாவுக்கும் 500 மில்லியன் அளவுக்கான ஒரு ஆயுத விற்பனை, கிட்டத்தட்ட இந்திய மதிப்படி எடுத்தீங்கன்னா 4800 கோடிக்கு ஒரு ஆயுத விற்பனை நடந்திருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெயின் இதுவா இந்த F-35 கில்லரா பார்க்கப்படக்கூடிய மஜித் 08 AD-08 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதே பரேட்ல சைனாவுடைய CH-4 ரெயின்போ ட்ரோன்ஸையும் பார்க்க முடியுது. இதே CH-4 தான் சைனா பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. பாகிஸ்தான் ஆப் சிந்தூர்ல இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க. இந்த ட்ரோன்ஸும் பார்க்கும் பொழுது இங்க எதிரிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு இங்க சடனா நண்பர்களாக, இந்தியாவும் இஸ்ரேலும் ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ். ஆனா இஸ்ரேல் சப்போர்ட் பண்றது அசர்பைஜானுக்கு, இந்தியா சப்போர்ட் பண்றது அர்மேனியாவுக்கு. இஸ்ரேலும் ஈரானும் நேரடி எதிரிகள். ஸோ எதிரிகள் அங்க ஒருத்தர் நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். துருக்கியும் இஸ்ரேலும் எதிரிகள், ஆனா துருக்கியும் இஸ்ரேலும் சேர்ந்து அசர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். சைனா, பாகிஸ்தான் இவங்கெல்லாம் ஒரு ஆக்சிஸ்ல இருக்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு நேர் எதிர் அணியில் இருக்கக்கூடிய அர்மேனியாவுக்கு சைனா ட்ரோன் சப்ளை பண்றதை பார்க்கிறோம். ஸோ ஜியோ பொலிட்டிக்ஸ்ல எமோஷன்ஸோ ரிலிஜனோ கிடையாது, இது எல்லாமே ஒரு டூல் தான் அப்படின்றதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான் இது. அடுத்த ஸ்டோரி வந்து சைப்ரஸ் பத்தி. கான்ஸ்டன்டா ஒரு த்ரெட்ல இருக்கக்கூடிய நாடு சைப்ரஸ், பக்கத்துல இருக்கக்கூடிய பெருநாடான துருக்கி மூலியமா. துருக்கி இவங்களோட நிறைய இடங்களை அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, ஐலாண்ட்ஸ்லாம் நிறைய கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல துருக்கி சைப்ரஸோடைய பிரசிடென்ட் வந்து இங்க வராரு, அதிகாரப்பூர்வமான அபிஷியல் விசிட்டுக்கு இந்தியா வராரு. பிரதமர் மோடி அவர்களை டெல்லியில சந்திச்சு பேசுறாரு. பேசின பிறகு 2026 இருந்து 2031 5 வருஷம் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் ரோடு மேப், இனிமே 2 நாடுகளும் பாதுகாப்பு தளவாடங்கள்ல எப்படி கூட்டா பயணிப்பாங்க அப்படின்ற ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆபரேஷன் சிந்தூர்ல அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. இதுல பயன்படுத்தப்பட்ட இந்திய ஆயுதங்கள் எல்லாமே பேட்டில் டெஸ்டட், அதனால இந்த ஆயுதங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா நாகாஸ்திரா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய லாய்ட்ரிங் மினிஷன், இதை நம்மளுடைய நாக்பூரை சேர்ந்த சோலார் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கை ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பு பண்ணக்கூடிய ஒரு ட்ரோன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது 3ம் அவங்களுக்கு வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியன்ல சைப்ரஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு 1.2 பில்லியன் யூரோ ஏற்கனவே ஒரு அலாட்மெண்ட் இருக்கு. அந்த அலாட்மெண்ட்ல அதிகமான வெப்பன்ஸை இந்தியாட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். ஃபியூச்சர்ல இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம இப்ப அனுமதிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஐரோப்பிய நாடு அவங்களுடைய மேக்சிமம் மிலிட்டரி பட்ஜெட்டை இந்திய ஆயுதங்களை வாங்குறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதுவும் இந்த இடத்துல துருக்கிக்கு எதிரான ஒரு நாடு அப்படின்ற போது துருக்கிய அவங்களோட எல்லையில இந்தியா கவுண்டர் பண்றாங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. கிரீஸ் இப்ப இந்தியாட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குது, அவங்க துருக்கிக்கு எதிரான நாடு. அர்மேனியா துருக்கிக்கு எதிரான நாடு, இந்திய ஆயுதங்கள் இருக்கிறதுலே அதிகமா வாங்கக்கூடிய ஒரு பையரா அவங்க இருக்கிறாங்க. இப்ப 3வதா சைப்ரஸும் உள்ள வந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கிரீஸோட ஊடகவியலாளர், அவர் எக்ஸ்தலத்தில் நான் ஃபாலோ பண்ணுவோம், அவர் கூட டச்சில் இருக்கேன். அவர் இந்தியாவுடைய ஆயுதங்கள் குறிப்பா இப்போ துருக்கியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸ் மிகப்பெரிய லெவலில் இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. இந்தியா துருக்கிக்கு எதிராக ஆயுதங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ துருக்கி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீரர்களே ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸாக அனுப்பிச்சு வச்சாங்க. பங்களாதேஷுக்கு TB2 சொல்லக்கூடிய அந்த பைராக்தர் ட்ரோனை கொடுத்துருக்காங்க. மாலத்தீவுக்கு அது தேவையே கிடையாது, சம்பந்தமே இல்லாமல் ஒரு 3 ட்ரோன்ஸை கொண்டு போய் மாலத்தீவு கொடுத்தாங்க. அடுத்தது இப்போ இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு நாங்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய எதிரிகளுக்கு எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி துருக்கி வரும்பொழுது துருக்கியை சுற்றி வளைச்சு கார்னர் பண்ணுறதுல இந்தியா கண்டிப்பாக அந்த ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் பண்ணுவாங்க. துருக்கி அதை ஓவர் சவுண்டோட பண்ணுவாங்க. இந்தியா இப்போ சைலண்டாக பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்றதா இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய என்ட்ரி டு யூரோப், கேட்வே டு யூரோப்பாக நம்ம வந்து சைப்ரஸை பார்க்குறோம். ஸோ ஐரோப்பிய யூனியனுடைய டிஃபென்ஸ் மார்க்கெட்டுக்கு மைய புள்ளியா அப்படின்னு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பாயிண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான் துருக்கி சைப்ரஸுக்கு எதிரான எல்லா தீர்மானங்கள்லையும் தொடர்ந்து துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது நேச்சுரலா பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியாவை நோக்கி அவங்க வருவாங்க அப்படின்றத நம்ம 2-3 வருஷம் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ அது வந்து கிளியர் கட்டா வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம்.
ஸோ இப்போ இந்த மஜீத் ஏர் டிஃபென்ஸ் 08 ஃப்ளாக்ஷிப் என்ன, F-35 சுட்டு வீழ்த்திய ஏவுகணை அப்படின்றதான் அதோட ஃப்ளாக்ஷிப் பிராண்டிங். உலகத்தில் யாருமே வீழ்த்த முடியாத ஒரு ஸ்டெல்த் ரக விமானம், அமெரிக்காவுடைய மோஸ்ட் அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட், உலகத்தோடைய மிக விலை உயர்ந்த ஃபைட்டர் ஜெட்டை இவங்க வீழ்த்திருக்காங்க அப்படின்றது அங்கே மிக முக்கியமானது. 15 கிலோமீட்டர் அதோட டிடெக்ஷன் ரேஞ்ச், 8 கிலோமீட்டர் தொலைவில் அது வந்து ஒரு விமானத்தை வீழ்த்த முடியும், 6 கிலோமீட்டர் அதோட ஆல்டிடியூட் சீலிங், மேக் 2ல பறக்கக்கூடியது, ஒரு 75 கிலோ எடையுள்ள ரொம்ப இலகுவான எடையுள்ள இந்த வேவுகணை ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷொராட் அப்படிம்பாங்க. இதை தான் இவங்க சத்தமே இல்லாமல் அர்மேனியா கொடுத்து அர்மேனியா இதை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டார்கெட் காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இந்த அதோடைய கண் அப்படின்றது கனடாவுடைய L3 ஹாரிஸ்லேருந்து வந்தது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கனடாவுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு சில வழியாக அந்த எக்யூப்மெண்ட்ஸை ஈரான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற போது, ஈரான் இவ்வளோ பொருளாதார தடைகளுக்கு எக்யூப்மெண்ட் தடைகளுக்கு மீறி அவங்க உலக சந்தையில் பிளாக் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மாஸ்டர்ஸாக இருக்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ இந்த விமானத்தை, இந்த ஏவுகணையை அர்மேனியா வந்து அசர்பைஜான் கிட்ட நிறுத்தும் பொழுது, அசர்பைஜான் வந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய அகின்சி மற்றும் TB2 ட்ரோன்ஸ் துருக்கி கொடுத்தது. அமெரிக்காட்ட இப்போ துருக்கி லிட்டரலாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து F-35 வேணும், நாங்கள் ரஷ்யாட்டேருந்து வாங்கின S-400 கூட திரும்ப கொடுத்துட்றோம், எங்கள் சாங்ஷன்ஸை எடுங்க அப்படின்ற போது, அந்த F-35 வீழ்த்தின இந்த ஏவுகணையை கொண்டு போய் அங்கே நிறுத்துறாங்கன்னா துருக்கி இன்னும் கார்னர் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த F-35 இந்த ஏவுகணை தான் பண்ணுச்சா அப்படின்றதுல வெஸ்டர்ன் ஊடகங்கள் அவங்க வழக்கம் போல எழுப்புறாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய விமானம் வீழ்ந்தா அது வந்து போரில் போகக்கூடியது, இந்தியாவுடைய ஒரு விமானம் வீழ்ந்தா அது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய தோல்வி, இப்படிதான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சவுத் காக்கசஸ் ரீஜன்ல பவர் பேலன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அர்மேனியாவுடைய கூட்டாளிகள் யாரு? இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இந்தியா, ஈரான், ஐரோப்பிய யூனியன், சைனா. அசர்பைஜானோட கூட்டாளிகள் யாரு? துருக்கி மற்றும் இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தான். ஈரானோடைய கூட்டாளிகள் யாரு? அர்மேனியா மற்றும் அர்மேனியாவுடைய ப்ராக்சிஸ். துருக்கியோட கூட்டாளி யாரு? அசர்பைஜான், பாகிஸ்தான் மற்றும் நாட்டோ. ரஷ்யா இந்த இடத்துல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு இருக்க கூட்டாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜான். ஸோ நெருங்கிய நண்பர்கள் அங்க வந்து காம்படிட்டர்ஸோ இல்லை பகைவர்கள் ஆகிறாங்க, நெருங்கிய அது நேரெதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் அங்க போய் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஆயிடுறாங்க. ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த இடம் வரலாற்று ரீதியா எத்தனையோ வருட வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஐரோப்பாவுடைய பாலிடிக்ஸையும் மெடிட்டரேனியன் சீலக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான கண்டெஸ்டடான ஸ்பேஸு. ஸோ சூப்பராக இவங்களை வந்து சுற்றி வளைக்கக்கூடிய வேலையை பண்ணியிருக்காங்க. 1.2 பில்லியன் யூரோ இருக்கிறதுலே மிகப்பெரிய பர்ச்சேஸ். இந்திய மதிப்புப்படி எடுத்திங்கன்னா ரஃபா ஒரு 40,000 கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை அவங்க வந்து இப்போ இந்தியா கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் குறிப்பாக நான் சொன்ன அந்த 3 வெப்பன் சிஸ்டம் மற்றும் இந்தியாவுடைய சைபர் டிஃபென்ஸையும் அவங்க வந்து சைபர் அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்ஸையும் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த MOU சைப்ரஸோடைய அதிபர் இங்கே வந்துட்டு போனது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த தலைப்புச் செய்திகளில் இன்னைக்கு நேற்று ஒரு ரெஸ்பெக்டட் பேர் தெரிஞ்சவங்க தான் பேர் எடுக்க முடியாது, ஜேர்னலிஸ்ட் டெல்லி பேஸ்டு, அந்த ஊடக செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவில் இப்போ ஆட்சி மாற்றம், முதல்வர் மாற்றம் நடக்குது, சீதாராமன் அவர்கள் போறாரு, DK சிவகுமார் அவர்கள் வராருன்ற செய்தியில் இவங்க 2 பேரும் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சந்திக்கிறதுல மெனு என்ன, அதில் வடை இருக்குது, பொங்கல் இருக்குது, 3 வகையான சட்னி இருக்குன்னு சொல்லி தலைப்புச் செய்திகள் போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய நியூஸை இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கவர் பண்ணல. இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எஃபெக்டிவாக மெயின் ஸ்ட்ரீம் டிவி சேனல்ஸை பார்க்கக்கூடிய வியூவர்ஷிப் அப்படின்றது குறைஞ்சி இப்போ 70 80 லட்சமாக வந்திருக்கு. இதே ரேஞ்சில் இவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா இவங்க ஸ்டூடியோவில் இருக்கவங்க மட்டும்தான் இவங்க டிவி சேனல்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.